டேஸ்டியான தேங்காய் சாதம் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடணும். உளுத்தம்பருப்பு நிறைய போடணும். கடலைப்பருப்புட்டா கொஞ்சமாக போட்டுக்கலாம். 2 போட்டு நான் வறுத்த வேர்க்கடலை போட்டேன். பச்சையாகவும் போடலாம். கொஞ்சம் லைட்டாக செவந்த உடனேயும் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினது தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கிளறிப்போம். தேங்காய் லைட்டாக ஓரளவுக்கு வதங்கணும். ரொம்ப செவக்கெல்லாம் வதங்கக்கூடாது. ரொம்ப வரன்னு வறுத்தாலும் தேங்காய் சாதம் டேஸ்ட் வராது. உதிராக வச்சு ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துட்டு மேலாப்பில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். கலந்து விட்டதும் வறுத்து வச்ச திராட்சை, பொரித்து வச்ச அப்பளம் மேலே தூவிட வேண்டியதான். நைஸாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி.